Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PGTRB updated syllabusல இருக்கக்கூடிய Unit 5 Shakespeareல இருக்க sonnet number 129 தான் பார்க்க போறோம். Come, let's get into the video. So about the poem அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது this poem is addressed to dark lady அப்படின்னு தெரிஞ்சுப்போம். So sonnet sequence பார்க்கும்போது Shakespearean sonnet வந்து 154 sonnets ஒரு தனித்தனியா வந்து சீரிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்ட்டா இருக்கும். அந்த பார்ட் பார்க்கும்போது 1ல இருந்து 126 sonnets வரைக்கும் பாத்தீங்கன்னா மிஸ்டர் WH அட்ரஸ் பண்ணோம். 127ல இருந்து 152 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அட்ரஸ்டு டு டார்க் லேடி. 153 and 54 லாஸ்ட் கப்புள் ஆஃப் சானட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லவ்க்கு வந்து நம்ம டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கும், அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சானட் நம்ம 129 வந்து டார்க் லேடிக்கு தான் ரெஃபர் பண்றாங்க. ஆல்ரெடி ஷேக்ஸ்பியரோட டீடைல்டு வீடியோல அவரோட சானட் சீக்வன்ஸ் யார் யாருக்கு ரெஃபர் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து அதோடைய ஸ்கீம்ஸ்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஷேக்ஸ்பியரியன் ஸ்டான்ஸா தான் 14 லைன்ஸ் தான் இருக்கு. அது 3 குவார்டைன் இந்த கப்லெட்ல தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஐம்பிக் பென்டமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி சிடி இஎஃப் ஜிஜி அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருது. ஸோ இது வந்து ஸ்டான்சைட் பேஸ் பண்ணி ரைமிங் ஸ்கீம் தான். நீங்க ஹோல் போயம்க்கு ரைமிங் ஸ்கீம் எடுத்தாலும் எடுக்கலாம். பட் ஆனால் கொஸ்டின் எப்படி வரலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின் தான். ஷேக்ஸ்பியரியன் சானட்டோட ரைமிங் ஸ்கீம் என்ன, ஸ்பென்சரியன் சானட்டோட ரைமிங் ஸ்கீம் என்ன, பெட்ரார்கன் சானட்டோட ரைமிங் ஸ்கீம் என்ன, அலெக்சாண்ட்ரன் யார் எடுத்தாங்க, அலெக்சாண்ட்ரனோட ரைமிங் ஸ்கீம் என்ன, சரிங்களா, ரைம் ராயல் ஸ்டான்ஸோட ரைமிங் ஸ்கீம் என்ன. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு போம் கொடுத்து இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் என்ன, இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் என்னன்ற மாதிரி பிளைனான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது கொஞ்சம் ரேர் தான். பிகாஸ் தட் இஸ் நாட் சோ கன்சிடர் டு பி அ ஸ்டாண்டர்ட் போம், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரைமிங் ஸ்கீம்ன்றது ஒரு விஷயம் என்னன்னா ஐடென்டிபிகேஷன் பர்பஸ் தான். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியை நம்ம கால்குலேட் பண்றதுக்காக 2 நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் ரைமிங் ஸ்கீம் வந்து சொல்றது. ரைம் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்க தெரியுதா, அதுக்கு நேம் பண்ண தெரியுதான்ற மாதிரிதான் கொஸ்டின், டெஸ்டிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அனாலிட்டிக்கல் பேசிஸ்ல தான் இருக்கும். சரிங்களா, லெட்ஸ் கெட் இன்டு தி போம். அண்ட் நவ திஸ் போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது போயமோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஷார்ட் ஃபார்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஆஃப்டர் தட் பிளஷர் எப்படி வந்து பீப்புள் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் ரொம்ப சிம்பிளிஃபைடா தான் எழுதியிருக்க மாதிரி இருக்கு. சரிங்களா, ஸோ லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது, எப்படி வந்து ஒரு எம்பாரசிங் ஆக்டா அதை நம்மள பார்க்க தோணுது, அதுக்கப்புறமேட்டா என்ன நடக்கும் அப்படின்றது, பீப்புள் எப்படி வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் ஷேக்ஸ்பியர் வந்து கொஞ்சம் டீடைல்டிங்கா வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சிம்பிளா பார்த்துட்டு மேல இருந்து கீழே மீனிங்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் மிஸ்மேட்ச் த வேர்ட்ஸ் டு கெட் த மீனிங் கிளியர்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ்: the expense of spirit in a waste of shame is lust in action. Until action, lust is prejured, murderous, bloody, full of blame, savage, extreme, rude, cruel, not to trust. So என்ன சொல்றாரு அப்படின்னா the expanse of spirit in a waste of shame is lust in action. So இது திருப்பி எடுத்துக்கலாமே, lust in action is the expanse of spirit and it is a waste of shame அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The expanse of spirit in a waste of shame அப்படின்னு சொல்ற. So expanse of spiritனு சொல்லும்போது expanseனா expenditure அப்படின்னு அர்த்தம், செலவு. So expanse of spirit அப்படின்னு சொல்லலாம் அதை. So indulging ourselves in lust, சரிங்களா. ஸோ கெட்டிங் இன்டு அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், லஸ்ட் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான். ஸோ அந்த சென்சுவல் பிளஷர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்றாங்க, இட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ சோல் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ சோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் a waste of shame அப்படின்னு சொல்றாரு. So it is a shameful act, an embarrassing act அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சரிங்களா. So expanse of spirit அப்படின்னு சொல்லும்போது there is one more connotation it can be quoted here. So இது வந்து ஒரு metaphorical reference நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா which is an expanse of spirit, which is the expenditure of a soul அப்படின்னு கேட்கும்போது lust and action. So இது எங்க இந்த மெட்டபோரிக்கலா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது physical relationshipல பார்க்கும்போது it is a metaphorical it stands for or it is eponymous for semen அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. So until in action, till in action in the sense, so lust or actionல இருக்கும்போது, so pleasureல இருக்கும்போது, so it is a waste of time. சரிங்களா, அப்படிதான் ரெஃபர் பண்றாங்க. Not only that,
லஸ்ட் பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்களேன். லஸ்ட் இஸ் ப்ரெஷர்ட். சரிங்களா? அது ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு விஷயம். ஓகே. நெக்ஸ்ட் லஸ்ட் இஸ் மர்டரஸ். சோ லஸ்ட் வந்து ரொம்ப க்ரூவலா இந்த இடத்துல பேசியிருக்க. அவ்வளவுதான். லஸ்ட் இஸ் ப்ரெஷர்ட், லஸ்ட் இஸ் மர்டரஸ் அண்ட் லஸ்ட் இஸ் பிளட்டி and it is full of blame. So lust அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மள அடிக்கடி blame பண்றதுக்கு தோணும். Because of that only it happened அப்படின்ற மாதிரி blaming இருக்கும். So it is full of blame. Not only that, it is a savage. It is such a wild thing. It is a savage. Savage சொல்லும்போது it is a wild thing அப்படின்னு சொல்லலாம். Prejudice அப்படின்னு சொல்லும்போது ஒரு mislead பண்ணும். Lust will mislead us. Right? அதே மாதிரி lust will be so wild and it is extreme. It is rude, it is cruel, and it is not at all a trustworthy thing. It is not to trust. Lust is not to trust because it will mislead you. அப்படின்றதுக்காக lust is not to trust ன்னு சொல்றாங்க. Okay? Lust in the sense a kind of simple physical attraction அப்படின்னு வச்சுக்கலாம். So for few seconds, a few minutes, that attraction will derive you to certain kind of extent, to certain extent, that will be so cruel. அதுதான் ஒரு மென் பண்றது. ஓகேவா? So enjoyed no sooner but despised straight. What he means here is enjoyed no sooner but despised straight. So once you start indulging yourself in physical relationship, that pleasure will be enjoyed. But once after that, immediately, சரியா? So no sooner அப்படின்றது இதுதான். So the pleasure முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? No sooner but despised straight அப்படின்னு சொல்லும்போது despised ன்னு சொல்லும்போது immediately ன்னு எடுத்துக்கலாம். Okay? So next fraction of second, you will start hating it. Got despised straight அப்படின்னு சொல்லும்போது despised, hated straight அப்படின்னு எடுத்துக்கலாம். Hated straightனா hated immediately. So once after the pleasure, so the very next moment of that pleasure, you will feel somewhat hated. சரியா? ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வெறுப்பு வந்து நம்மளுக்குள்ள இருக்கும். Past reason hunted. So just to indulge yourself in such relationship, you used to search for all the reasons. அதுதான் past reason hunted அப்படின்னு சொல்றோம். எல்லா ரீசனும் என்ன பண்றாங்க? ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்காக, அந்த ஒரு பிளஷருக்காக you used to search for this. இந்த ரீசன் சொல்லலாமா, அந்த ரீசன் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு you used to hunt for the reasons. Okay? And no sooner, ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு ரீசன்ஸை தேடி கண்டுபிடிச்சு you are just involving yourself or indulging yourself in lust, no sooner had past reason hated. But அடுத்த செகண்ட், அந்த pleasure முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன பண்றோம்? past reason, அந்த search பண்ண எல்லா ரீசனையும் you will start hating it. And how you will start hating it? எப்படி அதை வெறுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னா as a swallowed bait அப்படின்னு சொல்றாங்க. So how is a swallowed bait on purpose laid to make the taker mad. So ஒரு swallowed bait வந்து எப்படி ஒரு ஃபீலிங்ல இருக்குமோ அந்த மாதிரி நீங்க அதை வெறுப்பீங்க. But what is a swallowed bait அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு மீனுக்கு வந்து தூண்டல்ல வந்து புழுவை மாட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புழுவை பார்த்த உடனே அந்த மீன் என்ன பண்ணும்னா வேக வேகமா வரும். வேக வேகமா வந்து அந்த புழுவை சாப்பிடணும்ன்ற ஆசையில டக்குன்னு போய் அதை வாயை எடுத்து வச்சு கடிச்சிடும். கடிச்ச உடனே அந்த ஹூக் போயிட்டு அது தொண்டையில மாட்டிக்கும். சரிங்களா? இட் வாஸ் ட்ராப்ட். அவ்வளவுதான். அதை பிடிச்சி எடுத்துரும். சரியா? தூண்டில் அது மாட்டிக்கும். மாட்டினோடனே அதை நம்ம மேல எடுத்துரும். மாட்டிக்கிச்சு. சோ இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்? பாஸ்ட் ரீசன் ஹண்டட், கடகட கடகன்னு தேடி என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஸ்ட் வந்து நம்ம தேட வைக்கும். ஓகேவா? தேடி முடிச்ச உடனேவே அந்த லஸ்ட், அந்த தேடி முடிச்சோடனே அந்த பிளஷர் வந்ததுக்கு அப்புறமேட்டா, சரியா? எப்படி ஒரு மீன் வந்து அந்த பெயிட்டை தேடி போகுதோ அதே மாதிரிதான் நம்ம ரீசனை தேடி போயிட்டே இருக்கோம். அந்த ரீசன் தேடி போயிட்டு நம்ம அந்த பெயிட்ல மாட்டிக்கிட்ட உடனேவே என்ன ஆகுறோம்? ஒன்ஸ் அந்த பிளஷர், அந்த புழுவை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அந்த புழுவோட டேஸ்ட் நமக்கு பிடிச்சோடனே கடகடகடா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா மேல சாப்பிட்டோடனே அந்த மீனோட தொண்டையில போய் அந்த கொக்கி மாட்டிக்கும். சரியா? அப்படி மாட்டின அடுத்த செகண்ட், நோ சூனர், மாட்டின உடனே நம்மளுக்கு என்ன பண்ணிடும்? சோ அந்த பிளஷர் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்ட் ரீசன், ஐயோ இப்படிலாம் தேடி வந்தனே, நீ அழகு, இந்த புழு வந்து ரொம்ப டெண்டரியா இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் ரொம்ப வருத்தப்படும்ல, அதே மாதிரிதான். சோ தட் லஸ்ட் will derive us to feel for it. சரிங்களா? சோ இப்படி போய் மாட்டிக்கிட்டே நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் ரீசன் யூ ஸ்டார்ட் ஹேட்டிங் இட். சோ அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சோ இட் இஸ் ஜஸ்ட் a simile. ஓகேவா? as a swallowed bait on purpose laid to make the taker. எதுக்காக அந்த swallowed baitோட கம்பேர் பண்றாங்கன்னா, அந்த swallowed bait எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெயிட்ன்றது எதுக்கு போடுவோம்? எந்த பர்பஸ்க்காக போடுவோம்னா அதை எடுக்க வரவங்கள பைத்தியமாக்கணும். அவ்வளவுதான். That's it. ஆக மொத்தம்
தூண்டில் எதுக்கு போடுறோம், புழுவை எதுக்கு மாட்டி தூண்டில் போடுறோம் அப்படின்னா மீனை பைத்தியமாக்குறதுக்கு தான். அதே மாதிரிதான் லஸ்ட்ன்ற ஒரு விஷயம் நம்மள என்ன பண்ணும், பைத்தியமாக்கு, அவ்வளவுதான். சரியா? on purpose laid to make the taker mad அப்படின்னு சொல்றாங்க. got? so as swallowed bait அப்படின்னு சொல்றதுனால this is a simile. Okay, and next one, mad in pursuit and in possession, so having and in quest to have, extreme. So that lust will make you mad. சரிங்களா? lust will make you mad. அதான் mad in pursuit, lust will make you mad. And in possession, எனக்கு வேணும் நினைக்கும் போது what we used to do, it will make you mad in possessing it. So it should be only for me அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைச்சிடும். I need to possess it அப்படின்றது கிடைக்கும். So it makes you in pursuit. அதை தேடி போகும்போதே உங்களுக்கு மேட் ஆக்கிடும். அதை பொசஸ் பண்ணணுன்ற அளவுக்கு உங்களை மேட் ஆகும். மேபி. சரிங்களா? So having and in quest to have அப்படின்னு சொல்லும்போது whether you have indulged yourself in lust, whether you are in that sensual relationship or you had அப்படின்னா அது தப்பு அப்படின்றது வந்து புரிஞ்ச ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும் சரி, இல்ல அது தப்புன்றது புரியாமலே just having அந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, and in quest to have, whether you are going to involve yourself hereafter or you are in the thirst to have it, or சரியா எக்ஸ்ட்ரீம்ல தான் உங்களுக்கு கூட்டி போகும் அப்படின்றது it is said there. And he continues, a bliss in proof and proved a very என்ன சொல்றாரு, a bliss in proof and proved a very a bliss in proof. அதை prove பண்ண போனீங்கன்னா அது வந்து it is going to be a kind of bliss. got? so lust அப்படின்றது உங்களை derive பண்ணி கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், a kind of sensation அப்படின்னு எடுத்துக்கலாம். that a kind of sensation will be so blissful in proof. அத எப்பயுமே அந்த fish வந்து அந்த வெயிட் நோக்கி போற வச்சுக்கலாமே. so just வந்து உண்மையாவே அங்க ஒரு புழு இருக்கு, அங்க ஒரு மீன் வந்து நம்மளுக்காக நம்மளோட இறை அங்க இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அந்த இறை இருக்குன்னு சொல்லும்போது அதை நோக்கி போகும்போது இம்ப்ரூவ்ல போய் பார்க்கும்போது அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப பிளிஸ்ஃபுல் ஜேர்னியா தான் இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அதுதான் சொல்றாங்க. so lust will derive you in such a way. so once proved, அதாவது once அந்த புழுவை நீங்க அந்த இறையை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, கொக்கி மாட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா very it will be very painful. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. very ரொம்ப சேடா இருக்கும். first blissன்றது happy, ஊன்றது sadness. ஓகேவா? so first improve அந்த processல பாத்தீங்கன்னா it will be very happy, but once after that process you will feel so sad. so before a joy proposed, ஆக்சுவலா லஸ்ட் நம்மள டிரைவ் பண்ணி கூட்டு போகும்போது ஒரு ஜாய் ப்ரொபோசிங்கா தான் இருக்கும். செம்ம ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி a kind of feel that you used to get when you are involving in a physical relationship. got? and behind a dream, but அந்த relationship அந்த pleasure முடிஞ்ச அடுத்த செகண்ட் it used to vanish like a dream. that's all. got? அதுதான் எக்ஸாக்டா behind a dream னு சொல்லும்போது vanish like a dream, the pleasure will vanish like a dream அப்படின்றது தான் மீனிங் ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே? so he just இது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டே வர்றாரு. சோ எப்படி வந்து அந்த சென்சுவல் பிளஷர் லஸ்ட் வந்து நம்மள டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போகுது, அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு, சோ முடியும் போது நம்ம எல்லாரையுமே சோகமாக்கிடுது, சேடா மாத்திடுது. இட் இஸ் an embarrassing act அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. சோ ஃபைனலி இந்த லாஸ்ட் கப்லெட் he used to stand for all those things. what he stands for is all this the world well knows. கிளீனா சொல்லிட்டாரு. இது எல்லாமே இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும். got? all this the world well knows. the world well knows. ஓகேவா? இது எல்லாமே இந்த lust will derive you to a condition of pathos. அவ்வளவுதான். சரியா? lust will derive you to sadness. lust is an embarrassing actன்றது எல்லாருக்குமே தெரியும். yet no one knows. yet ஆனாலும், but no one, அதான் none. no one, யாருக்குமே no one knows well, ஒரு விஷயம் தெரியல, no one knows well to shun the heaven that leads men to this hell. to shun the heaven that leads men to this hell. சரியா? to shun the heaven in the sense to resist the pleasure of lust. to resist the pleasure of lust or the heavenly pleasure of lust which leads men to the hell, which leads men to hell. so என்ன சொல்றாரு அப்படின்னா, clearly he points out that all men are victim. no one has the capacity or no one knows the way or no one has the capacity to resist
the heavenly pleasure of lust which will derive you to hell. அதாவது லஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிளஷர் கொடுக்கும், ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப ஹெவன்லி ஃபீலிங்கா கூட இருக்கட்டும். பட் ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியல. என்னன்னா, 1000 தான் அது ஹெவன்லி ஃபீலாவே இருந்தாலும் அது நம்மளுக்கு கடைசியா கூட்டு போய் ஹெல்லுல தள்ளிடும். அதனால இதை ரெசிஸ்ட் பண்ணி எட்ட தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்லும் கிடையாது, ஹெவனும் கிடையாது, நம்ம ஜாலியா இருக்கலான்றது தெரியல. அவ்வளவுதான். So there is no need of hell through heaven. அவ்வளவுதான். God, even though we are going to hell, first வந்து heaven வழியா தான் நீங்க ஹெல்லுக்கு போறீங்கன்னா அந்த ஹெல்லே எனக்கு தேவையில்ல. அவ்வளவுதான். சரியா? இல்ல வழியில ஹெவன் இருக்கே அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த ஹெவனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு யாரும் இப்ப ரெசிஸ்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So that's the end of the poem. So already நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ephonous term அப்படின்றதுனால இது வந்து metaphorical referenceல எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு lust is perjured, murderous, bloody, இது எல்லாமே வந்து ஒரு adjective used for human thing, animated object. So inanimatedன்றது lustக்கு வந்து இதை animate பண்ணி சொல்றதுனால these lines comes under personification. So these are all the poetic devices used in this poem. Next one is theme of the poem. ரொம்ப பெரிய theme கிடையாது, ரெண்டே ரெண்டு தான். One is lust and next one is shame. Once a human being or once a person started loving lust, surely he used to face lots of shame in his life. That's all. So act of love should be there, and love should not lead us to lust, or lust should not overrule love. அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். So that's the end of the poem. If you like, kindly share to your friends and subscribe to the channel. Thank you.